Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 8th பே கமிஷன் GDS எம்ப்ளாயீஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா, அதாவது பிபிஎம், ஏபிபிஎம், தக்ஸேவாக் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த 8th பே கமிஷன், இந்த உயர்வு ஊதியம் வந்து இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா, கிடைக்குமா, அப்படி கிடைச்சா அவங்களோட சேலரி எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 8th பே கமிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, ஊதிய உயர்வு வந்து நம்மளுக்கு கொடுக்குறது தான் இந்த 8th பே கமிஷனோட அடிப்படை நோக்கமே. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணதான் இந்த 8th பே கமிஷன் இந்த Jan 16 வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது வந்து Jan 2026 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுறது. ஸோ 1 இயர்க்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ இந்த 8th பே கமிஷனோட வந்து என்ன மாதிரி பேசிக் சேலரி இன்க்ரீஸ் ஆகுன்றதை நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக 7th பே கமிஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அதாவது சம்வாட் பர்சன்டேஜ் செட் பண்ணுவாங்க, ஒரு பேசிக் சேலரிக்கு ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2016 அப்போ வந்து 7,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இந்த 7th பே கமிஷன் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால அவங்களோட சேலரி எவ்வளோவா இன்க்ரிமெண்ட் ஆகுது, எவ்வளோவா உயர்வாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 உயர்ந்திருக்கு. அதாவது 7th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதுனால 7,000 வாங்கிட்டு இருந்தவரோட சேலரி 18% உயர்ந்திருக்கு. நான் வெறும் பேசிக் பே மட்டும்தான் சேர்க்குறேன், ஏன்னா இதில் வந்து டிஏ வரும், ஹெச்ஆர்ஏ வரும், இந்த அதெல்லாம் சேர்க்காம வெறும் பேசிக் பேவை மட்டும் வந்து நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். 7,000லேருந்து 18,000 வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து லாஸ்ட் 10 இயர்க்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து 8th பே கமிஷன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 8th பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா 18,000 தான் பேசிக்காக வந்து சேலரி வாங்கிட்டு இருந்த ஒருத்தரோட எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.28% 2.86% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18,000 சேலரி வாங்கின ஒருத்தர் வந்து 51,000 வரைக்கும் வந்து அவங்களோட வந்து சேலரி இம்ப்ளிமெண்ட் ஆகும், அதாவது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் வந்து நான் சொல்கிறது வெறும் பேசிக் பே மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஏ உயர்வும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் எவ்வளோ வந்து உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து உயரும்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயோட பேசிக் சேலரியை வச்சு தான் அந்த டிஏ கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, பேசிக் ஒரு லெவல் 1 எம்ப்ளாயோட பேசிக்கே இவ்வளோ உயர்ந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய டிஏ வந்து 70% இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து 3 கேட்டகரியில் வரும் இல்லையா, XYZ அப்படின்னு எல்லாமே வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ண வந்து அமௌண்ட்டு தான் அந்த ஹவுஸ் ரெண்ட்டில் வரும். அதாவது வந்து எக்ஸ் கேட்டகரிலாம் அந்த சென்னை லொக்கேஷன் சொல்லுவாங்க, ஏன்னா கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு வரும். அதே ஒய் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை இதெல்லாமே ஒய்யில் வரும். இசட் கேட்டகரியில் டவுன் சவுத் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த வந்து இசட் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு ஊரில் இருக்க எம்ப்ளாய்க்கும் இன்னொரு ஊரில் இருக்க எம்ப்ளாய்க்கும் சேலரி வந்து ஓரளவு வித்தியாசங்கள் ஏற்படும். ஆனால் வந்து ஃபுல்லாக ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்காது, பிகாஸ் லொக்கேஷன் பொறுத்து வந்து அது எல்லாமே மாறுபடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த 8th பே கமிஷன் வந்து GDS எம்ப்ளாய்க்கு அப்ளிகபிளா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம். 7th பே கமிஷன் இந்த 8th பே கமிஷனோட பேசிக் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டேட் பாருங்கள். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 2016 இது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ 8th பே கமிஷன் 2026 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. மினிமம் சேலரி நான் சொன்ன மாதிரி 7th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனோடனே 7,000 வாங்கிட்டு இருந்தவங்களோட சேலரி 18,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது 18,000 வாங்கிட்டு இருக்கவங்க சேலரி எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா 41 அப் டு 51,480 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ இது வந்து எப்படி எந்த அடிப்படையில் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் இது இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வந்து 2.57 2.81 அந்த பர்சன்டேஜ் வச்சு 7th கமிஷனில் இன்க்ரீஸ் ஆனாங்க. அதான் அந்த சேலரி இவ்வளோ ரிவைஸ்டாக வந்திருக்கு. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து 2026 என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2.28 2.86
அப்படின்ற வரைக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சேலரி இன்க்ரீஸ் எவ்வளோ உயர்வு ஊதியம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 14.29% வந்து 7th கமிஷனில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது எவ்வளோ ஊதியம் உயர்வு ஆக போகுதுன்னா 20லேருந்து 35% வரைக்கும் உயர்வு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிஏவும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து மினிமம் பென்ஷன் வந்து அப்போல்லாம் வந்து 9,000 இருந்தது. இப்போ அப் டு 30% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த லெட்டர் வந்து நம்ம வந்து யூனியன், அதாவது கிராமின் தக் சேவாக்கில் இருக்க யூனியன் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு. அதாவது இந்த 8th பே கமிஷன், 8th சென்ட்ரல் பே கமிஷன் டீம் இருக்காங்களா, அவங்க வந்து இன்னும் வந்து இந்த ஜிடிஎஸ் எம்ப்ளாயீஸ், அதாவது கிராமின் தக் சேவக், இந்த பிபிஎம், ஏபிபிஎம், தக் சேவக், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து இன்னும் அந்த 8th பே கமிஷனில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சர்வீஸும் நம்மளோட பேமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரிவைஸ்டான ஒரு சேலரி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன சேலரி, ஒரு ரிவைஸ்டான சேலரி வந்து பேசிக் சேலரி நம்மளுக்கும் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து ஜிடிஎஸ்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இல்லையா, ஏன் இது மட்டும் இன்னும் வந்து இன்னும் இது கூட ஆட் பண்ணல, இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனால் வந்து ஜிடிஎஸை வந்து எப்போதுமே ஒரு ஃபுல் டைமாகவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலை. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னவா சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ஆனால் இது ஒரு பார்ட் டைமான ஜாப். பிகாஸ் வந்து நீங்கள் ஒர்க்கிங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே 4 to 5 hours தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, மேக்ஸிமம் டு த மேக்ஸ் இல்லையா. ஸோ வந்து இதை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம யூனியனில் இருக்கவங்க டு த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட லெட்டரோட பாடி எப்படி இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன மேட்ரு பேசியிருக்காங்கன்றதை சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சென்ட்ரல் பே, 8th சென்ட்ரல் பே, இந்த சென்ட்ரல் பே கமிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒரு பே ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது ஜிடிஎஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த பே கமிஷன் டீம் வந்து அவங்கள வந்து ஜிடிஎஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அதுதான் பிரச்சனையே. ஸோ அதாவது இந்த கவர்மெண்ட் இது வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 8th பே கமிஷன் அவங்க குழு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணி 2026 தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வந்து வேலைகள் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் த சேலரி ரிவிஷன், அந்த சேலரியோட ரிவிஷனுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் வந்து நம்ம ஜிடிஎஸோட யூனியன் அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் தான் வச்சுருக்காங்க. பட் இது இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது 16ஆம் தேதி வந்து ஜான்வரி வந்து இந்த யூனியன் கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி இந்த லெட்டர் சென்ட் பண்ணப்படுது, டு த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருக்கு சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து 8th கமிஷன், இந்த கமிஷன் பேரில் வந்து இந்த ஜிடிஎஸை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. இதுதான் உண்மை. ஸோ முதலாவது வந்து கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணணும். இந்த ஜிடிஎஸ் வந்து இஷ்யூஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு, ஓகே அவங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த 8th சிபிசி கூட வந்து ரெஃபரன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணுமா அப்படின்றத வந்து கவர்மெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ரெண்டாவது வந்து சிபிசி ரெக்கமெண்ட் பண்ணணும். 8th பே சிபிசி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணணும். அவங்க வந்து இந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி அவங்களோட சர்வீஸ், அவங்களோட பே கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லி அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் சிபிசியிலேருந்து கொடுப்பாங்க. மூணாவதாக தான் கவர்மெண்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எவ்வளோ சிபிசிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மேபி தே அக்செப்ட் ஆர் இல்லைனா வந்து மாடிஃபை பண்ணலாம், ரிஜெக்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்டை வந்து இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது 2026 வந்து இந்த நியூ பே சைக்கிள்ஸ் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுவுமே வந்து இன்னும்
அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகாதது தான். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த 8th பே கமிஷன் ஜிடிஎஸ்க்கு வருமா வராதா அப்படின்றது. ஸோ நானும் நிறையா பார்த்தேன். பட் எதுலேயுமே வந்து அஃபீஷியலாக கண்டிப்பாக வரும் இல்லை கண்டிப்பாக வராது அப்படின்னு யாருமே உறுதியாகவே சொல்லலை. ஸோ இதுக்குள்ள வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், பாசிட்டிவாக இருப்போம். ஏன்னா 2026 இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அதனால் பாசிட்டிவாக இருப்போம். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் நம்மளும் வருவோம். நம்ம ஒரு பார்ட் டைமாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் நம்மளும் கன்சிடர் ஆகிறோம் இல்லையா? கவர்மெண்ட் சேலரி தான் நம்மளும் வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நமக்கு அமையும் அப்படின்னு நம்பி வந்து நம்மளும் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ 2026 நமக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகுனா நம்ம சேலரியும் நல்லா ரிவைஸ் ஆகும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் நமக்கு அமையும் அப்படின்னு நம்புவோம்.